லீடர் நம்ம லெஜண்ட் சரணா அவருடைய நடிப்புல இப்போதைக்கு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். நம்ம கருடன் படத்துடைய டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாப்ல. ஸோ கருடன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். பல வெற்றி படங்களை அந்த டைரக்டர் கொடுத்துருக்காப்ல. ஸோ அதை வச்சு இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாம லெஜண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறமா நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் இந்த லீடர் திரைப்படத்தை பண்ணியிருந்தாப்புல. ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணி அவருடைய நடிப்புலயே பல முன்னேற்றங்கள் கொண்டு வந்து இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருந்தாப்புல. படமும் நல்லா இருந்தது. ஆனா படம் மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமர்சனமா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. ஆனா வர்த்தக ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா, பட்ஜெட் வச்சு இந்த படம் வந்திருக்கிற வசூலை வச்சு பார்க்கும்போது இந்த படம் தோல்வி பெற்ற திரைப்படம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட்ஜெட்டை கம்மியா எடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா இந்த படம் மாறி இருக்கும். ஆனா பட்ஜெட் ரொம்ப பெருசா இருந்ததுனால படத்துடைய பட்ஜெட்டுக்கும் வசூலுக்கும் சம்பந்தம் இல்லாம போனதுனால இந்த படம் தோல்வி பெற்ற படமா கடைசியில ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா படம் செம வர்த்தான ஒரு திரைப்படம், ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். லெஜண்ட் சம்பவம் பண்ணியிருக்காப்ல, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரைம் வீடியோ ஒரு ரெக்கார்டட் பிரைஸ்க்கு இந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை ஹைபிரிட் முறையில் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த படத்தை பிரைம் வீடியோல போடுவாங்க. அதுக்கப்புறமா எவ்வளவு ரெவன்யூ வருதோ அதை வச்சு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த திரைப்படம் இந்த வாரம் உங்களுக்காக பிரைம் வீடியோல வரப்போகுது. இது வரைக்கும் லீடர் திரைப்படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா பிரைம் வீடியோல வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.